பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யசாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யசாயிலே, ஆதமுடைய ருகை அவரின் உடலிலிருந்து மென்மையாக பிரிப்பீராக. இவர் இறைவனின் திருக்கரத்தால் படைக்கப்பட்டவர். அடுத்த கணம் அவர்களின் உயிர் மென்மையாக உருவப்பட்டது. அவர்களின் உடல் சுவன நறுமண இலந்தை இலை கலந்த சுவனத்து நீரினால் குளிப்பாட்டி சுவனத்து ஆடையினால் போர்த்தப்பட்டு பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அபுல் குபைஸ் எனும் மலை அடிவாரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. காபில் தனது சகோதரர் ஆபிலை கொலை செய்து ஷைத்தானின் அடிச்சுவட்டுகளை பின்பற்றினார். அதன் பிறகு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 3வது மகன் ஷீத் அவர்கள் தனது தந்தை மறைவுக்கு பின் நபித்துவத்தின் பொறுப்புகளை கவனித்தார். ஷீத்தின் மரணத்திற்கு பிறகு காபில் மக்கள் வழிகாட்டுதலை இழந்தனர். மேலும் பாவமும் ஊழலும் வேகமாக அதிகரித்து பரவ ஆரம்பித்தன. ஷைத்தான் மக்களை வழிகெடுக்கத் தொடங்கினான். அல்லாஹ் ஷீத்தின் வழித்தோன்றலில் இருந்து இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அம்மக்களுக்கு நபியாக தேர்ந்தெடுத்தான். நபி இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் வலிமையான, அகன்ற மார்பு மற்றும் தாழ்ந்த குரலில் பேசும் ஒரு சிறந்த மனிதர். அவர் உயரமாகவும் அழகாகவும் இருந்தார். எப்போதும் தனது நடத்தையில் அமைதியை மேற்கொள்வார். அவரது உடல் பண்புகளுக்கு அப்பால் அவர் அறிவாற்றல் மிக்கவராகவும் இருந்தார். வானம், பூமி, சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் மேகங்களிலிருந்து தனது படைப்பாளர் உருவாக்கிய பிரபஞ்சத்தின் பரந்த தன்மையை அவர் சிந்தித்தார். இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகோலால் எழுதக் கற்றுக்கொண்ட முதல் மனிதர் ஆவார். அவர் ஜோதிடம் மற்றும் கணிதத்தில் அறிவை கொண்டிருந்தார் மற்றும் பல விஷயங்களை கண்டுபிடித்தவர் என்று புகழப்பட்டார். ஷைத்தானின் செல்வாக்கிற்கு தனது சொந்த மக்கள் இரையாவதை பார்க்க சகிக்காமல் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். காபில் மக்களின் ஊழல்வாதிகளுக்கு எதிராக புனித போருக்கு அழைப்பு விடுக்குமாறு நபி இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவுறுத்தினான். இஸ்லாத்தின் வரலாற்றில் ஊழலுக்கு எதிராக புனித போர் செய்த முதல் நபி மற்றும் தூதர் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். அல்லாஹ்வின் கட்டளைப்படி இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களின் படையை ஒன்று திரட்டி அல்லாஹ்வின் பெயரால் அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக போரிட்டார்கள். அப்போரில் அல்லாஹ் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெகுமதி கொடுத்தான். ஒவ்வொரு மனிதனும் தனது இறுதி மூச்சு வரை செய்யும் அனைத்து நற்செயல்களின் பலனையும் அவர் பெறுவார் என்று கூறப்பட்டது. இதன் பொருள் அவர் இரட்டிப்பு வெகுமதியை பெறுவார். நபி இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அல்லாஹ்வின் அனைத்து அருட்கொடைக்கு மிக்க நன்றி தெரிவித்தார். ஆனால் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் வயதானவர். மரணம் நெருங்கிவிட்டதை அவர் அறிந்திருந்தார். பூமியில் நன்மையை பரப்பி மகிழ்ந்த அவர் இவ்வுலகை விட்டு பிரிய தயாராக இல்லை. அவருக்கு வானவர்களில் இருந்து ஒரு நண்பர் இருந்தார். அவரிடம் உயிரை கைப்பற்றும் வானவரிடம் எனக்காக பேச முடியுமா என்று கேட்டார். என் உயிரை தாமதமாக கைப்பற்ற முடியுமா என்று பார்க்கவும். வானவர் அவரிடம் இது அல்லாஹ்வின் விஷயம், ஆனால் முயற்சி செய்வதில் எந்த தீங்கும் இல்லை என்று கூறினார். இவ்வாறு இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் வானவரின் இறக்கையில் ஏறி சொர்க்கத்திற்கு ஏறினார். அவர் முதல், 2வது மற்றும் 3வது வானத்தை கடந்து சென்றார். இருப்பினும் 4வது வானிலையை அடைந்ததும் அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உயிரை கைப்பற்றும்படி கட்டளையிட்டான். இத்ரிஸின் அன்பான தோழர் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார், நபி இத்ரிஸ் நீங்கள் அவருடைய ஆயுளை நீட்டிக்க முடியுமா என்பதை அறிய விரும்புகிறார். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் திகைத்துப் போனார்கள். அவர் பதிலளித்தார், மேலும் இத்ரிஸ் எங்கே? அவர் என் முதுகில் இருக்கிறார் என்று வானவர் தோழர் பதிலளித்தார். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது! நான் அனுப்பப்பட்ட இத்ரிஸின் ஆன்மாவை 4வது வானத்தில் கைப்பற்ற அல்லாஹ் ஆணையிட்டான். அவர் பூமியில் இருக்கும் போது 4வது வானத்தில் அதை எப்படி நிறைவேற்றுவது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களை இங்கே வரச் செய்தான். இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக, அல்லாஹ் இதைத்தான் விதித்திருந்தால் அப்படியே ஆகட்டும் என்று அவர் அமைதியாக ஏற்றுக்கொண்டார். அவர்களின் ஆன்மா மென்மையாக 4வது வானத்தில் கைப்பற்றப்பட்டது.